நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் நிச்சயம். திராவிட முன்னேற்ற கழகம் அரசு வீட்டுக்கு போவது உறுதி. கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் 4 வருடம் 2 மாதங்களில் அற்புதமான திட்டங்கள் கொடுத்து இன்றைக்கு மக்கள் பேசப்படக்கூடிய திட்டங்களாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த திட்டங்கள், அம்மா அவர்கள் செய்ய நினைத்த திட்டங்களை எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பான முறையில் கொடுத்து, அது மட்டும் நம்ம யாரும் செய்ய முடியாத திட்டங்கள் நீட் ஏமாத்திருக்காங்க. 7% இடஒதுக்கீடு கொண்டு வந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் 600 மேற்பட்டவர்கள் வருஷம் MBBS PDS படிக்கணும்னா எடப்பாடி இருக்காங்க. ஒரு விவசாயி இப்படி நாட்டை ஆள முடியுமான்னு சிறப்பாக நாட்டை ஆனவர் என்று நிரூபித்தவர் எடப்பாடி அவர்கள். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அதிகமான திட்டங்களை கொடுத்து இன்றைக்கு மக்கள் எங்கே போனாலும் எழுச்சியாக மீண்டும் முதலமைச்சராக நீங்கள் வர வேண்டும், அப்பொழுதுதான் தமிழ்நாட்டின் விடிவு காலம் என்று ஒவ்வொரு பக்கம் அண்ணன் பேசுற போது கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. கோயம்புத்தூர்ல அவராக நீ கோயம்புத்தூர்ல நான் ஆரம்பிக்கணும்னு சொன்னாரு. அந்த அடிப்படையில் நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். புரிதுரை அம்மா அவர்கள் 2010 நீங்க எல்லாம் அன்னைக்கு வந்திருப்பீங்க. அப்போ நாங்களாக அப்ப வந்து நான் மாவட்ட செயலர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். அப்ப என் மோகனெல்லாம் கூட எம்எல்ஏ வந்து அப்படி 2006 எம்எல்ஏ வந்து மாவட்ட செயலர். அப்ப வந்து நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு ஒரு அம்மாவுக்கு ஒரு அனுமதிக்கு ஒரு கடிதம் வச்சோம். அப்ப அம்மா அங்க குடநாட்டு இருக்காங்க. போது நானே அதுக்கு வரேன்னாங்க. அப்பதான் செம்மொழி மாநாடு காய்ச்சல் நடந்தது பார்த்தபடியே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. உடனே நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்க நடந்தோம்னு தான் வச்சோம். அப்ப வந்து அம்மா இல்ல நானே வந்து கலந்து அப்பதான் அந்த மாநாடு தான். அதுக்கப்புறம் தான் எல்லா பத்திரிகையும் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரும் சொல்லி எழுத மிகப்பெரிய கூட்டமாக புரிதுரை அம்மா அவர்கள் இன்னைக்கு வந்தாங்க. கிட்டத்தட்ட அம்மா கூட்டு மேடை கூட்டு வரைக்கும் எங்களுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. ஏர்போர்ட்ல எப்போ 15 நிமிஷத்துல வந்துடும். 2 மணி நேரம் ஆச்சு கூட்டு. திரும்ப அம்மா ஏர்போர்ட் போய் எங்கிட்ட 1.5 மணி நேரம் வந்து அவ்வளவு சந்தோஷமா பேசினாங்க. 1.5 மணி நேரம் அதெல்லாம் மறக்கவே முடியாது. இன்னைக்கு அதே போல இன்னைக்கு புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் எங்க பார்த்தாலும் மக்கள் வேணும். இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம போறோம் அதிகாரம் பேசுறோம்னா எல்லா பக்கம் பொதுமக்கள் திரண்டு எங்க போனா அதில் நின்று குடும்பத்தோட போனாலும் வண்டியில போன நிறுத்தி கை காமிச்சு கும்பிட்டு அவரை வந்து நீங்க தான் அடுத்த முதல்வர் சொல்லிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய எழுச்சியை தமிழ்நாடு முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி வந்திருக்காங்க. ஆகவே இந்த மாவட்டம் பூரா கண்டிப்பாக இருக்கு. நீங்க தான் எல்லாருமே இங்க இருக்கிறவங்க தான் எல்லாம் மேக்சிமம் எல்லாம் வர போறீங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் வர போறீங்க. பொழுதுக்கு இன்னைக்கு எடப்பாடியார் முதலமைச்சர் வர போறாரு. கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த கூட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். கண்டிப்பா மக்கள் அந்த அளவுக்கு எடப்பாடியார் பார்க்க ஆர்வமா இருக்காங்க. நீங்க தான் நாளைக்கு வந்து இருக்கிறவங்க சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, சேர்மனாக கட்டி முடிஞ்சு உள்ளாட்சி எலெக்ஷன் வரும். எல்லா பொறுப்புக்கும் நீங்க தான் வர போறீங்க. கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் உறுதி. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஆட்சியை திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப மக்கள் தயாராக இருக்கிறார்கள். எந்த திட்டமும் செய்யாத ஒரு ஆட்சியாக சட்ட ஒழுங்கு முழுமையாக சீர்கட்டு விட்டது. எடப்பாடியார் வந்து சொல்ற பேச்சுக்கு ஒவ்வொரு பாயிண்டா பேசுறவங்க அது பதிலே திமுக சொல்ல முடியும். ஏதாவது ஒரு பதில் அவருக்கு கொடுக்குறாங்களா? இல்ல. அப்படி எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. ஆகவே கண்டிப்பாக சிறப்பான முறையில் இந்த கூட்டம் அமைய வேண்டும். எழுச்சி பயணம் மிக சிறப்பாக அமையும் என்ற நம்பிக்கையோடு இந்த குறுகிய காலத்துல இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த 2 மாவட்ட செயலாளர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் நான் பல வேலைகளுக்கு வந்திருப்பீங்க. பொறுப்பாளர்களுக்கும், ஏன்னா இங்க எல்லாத்துக்கும் பொறுப்பாளர் போட்டிருக்காரு. பொறுப்பாளர் போட்டவங்க எல்லாருமே இந்த பூத் கமிட்டி அமைக்கிறது மட்டுமல்ல, பொதுச்செயலாளர் பொறுப்பாளர் உடன் வந்து எத்தனை பேர் வராங்க, எத்தனை வண்டி வருகிறது நீங்கள் கொண்டு வந்து அவருக்கு மாவட்ட செயலர் உறுதுணையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி 2026 நிச்சயமாக அமையும். எந்த மாற்றுகள் கிடையாது. மக்கள் ஆட்சி மாற்றத்தை முடிவு செய்துவிட்டார்கள். ஆகவே அற்புதமான கூட்டணியை இன்னைக்கு அமைத்துள்ளார். இன்னைக்கு பாரத பிரதமர் மாவட்டத்துக்கு வராரு. ஆகவே அது மட்டுமல்ல, இன்னும் அதிகமான கட்சிகள் எடப்பாடி தலைமையில் வரும். கண்டிப்பாக 210 தொகுதி எடப்பாடி தலைமையில் வெல்லுவோம். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி, தலைவருடைய ஆட்சி அமைப்போம் என்று கூறி இந்த குறுகிய காலத்தில் ஏற்படுத்த நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு மாவட்ட செயலாளர் நன்றி.